வணக்கம். நம்ம நற்றினை வகுப்புல இன்றைக்கு 125வது பாடல் 125வது பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இன்றைக்கு 3 வித்தியாசமான திணைகள், குறிஞ்சி, பாலை, நெய்தல், 3 திணைகள் இருக்கு. வித்தியாசமான பாடல்கள். தலைவியை தோழி ஆற்றுப்படுத்தியது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல். அப்புறம் தலைவன் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளேயே சொல்லிட்டது போல ஒரு பாடல். பாணனுக்கு தோழி வாயில் மறுத்தது. இந்த 3 பாடல் நம்ம இன்னைக்கு வகுப்புல பார்க்க போறோம். நீங்க இந்த பாடல் திரும்ப இந்த வரைவன் நீட்டிப்ப ஆற்றாளாய தலைவியை தோழி ஆற்றுப்படுத்தியது அப்படிங்கிற பாடல் நற்றினையில நிறைய இருக்கு அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பாடல்கள்லையும் பார்த்தோம். இங்க அவன் இது மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு போறான். இங்க இதே போலே வந்தால் எப்படி திருமணம் வீடைந்து திருமணம் செய்து கொள்வது தானே நல்லது அப்படின்னு தலைவி வருத்தப்படுறா. அப்ப தோழி சொல்றா, இல்ல நிச்சயமாக அவன் இங்கேயே தங்கி இருந்து உன்னை திருமணம் செய்து கொண்டு போவான், அதுக்கான நாள் விரைவில் வந்துரும் அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறா. அதுதான் இந்த பாடு. இறை தேர் என்கின் பகுவாய் ஏற்றை கொடுவரி புற்றம் வாய்ப்ப வாங்கி நல்லரா நடுங்க உரறி கொல்லன் ஊதுலை குறுகின் உள் உயிர்த்து அகழும் நடுநாள் வருதல் அஞ்சுதும் யாம் என வரைந்து வரல் இறக்குவம் ஆயின் நம்மலை நல்நாள் வதுவை கூடி நீடின்று நம்மோடு செல்வர்மன் தோழி மெல்ல வேங்கை கண்ணியர் எருது எரி களமர் நிலம் கண்டன்ன அகன்கண் பாசறை மென் திணை நெடும் போர் புரிமார் துஞ்சு களிறு எடுப்பும் நம் பெருங்கல் நாட்டை. நம்முடைய பெருங்கல் நாடாகிய நம்முடைய குறிஞ்சி நிலத்தில் அவனும் சில நாட்கள் தங்கியிருந்து வதுவைனா மனம், திருமணம் செய்து கொள்ளுதல், திருமண நிகழ்ச்சி, அதை செய்து கொண்டு தன்னுடைய நாட்டுக்கே அவன் நம்மை அழைத்து கொண்டு போவான். அதால நீ கவலைப்படாத. இப்ப நம்ம சொல்லணும் அவங்ககிட்ட, அவ்வளவுதான். நம்ம சொல்லி திருமணம் செய்து கொள் என்று சொல்லணும். நீ வரக்கூடிய வழி எங்களுக்கு அச்சம் தருவதாக இருக்கிறது. அதோட திரும்ப இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு போகிறது என்பது சரியா இருக்காது. நீ என்னை திருமணம் செய்து கொள் என்று நீ சொன்னாய் என்றால் அவன் உடனே அப்படி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஆள்தான். நீ கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி இங்க தோழி சொல்றான். அப்புறம் அவன் இந்த குறிஞ்சி நாட்டினுடைய வர்ணனை இந்த பாட்டுல பேசப்படுது. அதிகமா யானை, மான், புலி, சிங்கம் தான் வந்தது. சிங்கம் கொஞ்சம் வந்தது. இதுல கரடி வருது. ஏன்னா அந்த வரக்கூடிய காட்டு வழியில கரடிகள் இருக்கக்கூடிய வழி. இந்த கரடி என்ன பண்ணுது அப்படிங்கிறதா முதல்ல இருக்கக்கூடிய 4 வரி. இறை தேர் என்கின் பகுவாய் ஏற்றை. எங்குனா கரடி, கரடியினுடைய பகுவாய் ஏற்றை. பகுவாய்னா விரிந்த வாயை உடைய. கரடியினுடைய வாய் நம்ம பார்த்துட்டு போனா விரிச்சா நல்ல பெருசா இருக்கும். பகுவாய், அதுதான் சொல்றாரு. பகுந்த விரிந்த வாயை உடைய அதனுடைய ஆண் கரடியானது கொடுவரி புற்றம் வாய்ப்ப வாங்கி. அது நமக்கு தெரியும். அது அந்த புற்றுக்கள், கரையான் புற்றுக்கள் இருந்ததுன்னா நீளமா ஒரு குச்சியை விட்டு அது கரடி அதனுடைய அந்த புற்றுக்கள்ல இருந்து அந்த பூச்சிகளை எடுத்து சாப்பிடும். அப்போ அந்த கரையான் கட்டின புற்றுக்களுக்குள்ள பாம்பு இருக்கும். பாம்பு தனியா புத்து கட்டாது இல்லையா? பாம்புக்கு தனியா புற்று கட்டக்கூடிய இதெல்லாம் அது கிடையாது. கரையான் கட்டி இருக்கக்கூடிய புற்றுல போய் தான் பாம்பு வசிக்கும். அப்போ அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நல்ல பாம்பு நடுங்கும்படியாக அதன் உள்ளே அதை குத்தி கிளறி அதனுடைய அந்த பூச்சிகளை உண்ணக்கூடிய கரடிகள் நடமாடக்கூடிய வழி, இரவு நேரத்துல வரக்கூடிய வழி நடமாடக்கூடிய வழி அதுதான் சொல்றாரு. நல்லரா நடுங்க உரறி. அந்த கரையான் புற்றுக்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாம்பு நடுங்கும்படியாக இந்த பகுவாய் ஏற்ற இந்த ஆண் கரடியானது கொல்லன் ஊதுலை குறுகின் உள் உயிர்த்து. கொல்லனுடைய அந்த ஊதுலை, அந்த நெருப்பு பற்ற வைப்பதற்காக கொல்லன் ஊதுவான் இல்லையா? நம்ம நிறைய முன்னாடிகள்லாம் பழைய காலத்துல எல்லாம் விறகடுப்பு வச்சிருக்கிற வீடுகள்லாம் கூட அந்த ஊதுலை வச்சிருப்பாங்க. ஊதி நெருப்பை பெருசாக்கிறதுக்காக. இப்பதான் நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மாறி இதுல வந்திருக்கோம். அப்ப அந்த ஊதைக்கூடிய அந்த ஊதுலை குறுகு எப்படி புஷ்னு ஒரு காத்து வரும் இல்லையா? அதுல அது போல அந்த கரடி மூச்சு விடுதான். அந்த கரடியினுடைய மூச்சு அப்படி கொல்லனுடைய ஊதுலை குறுகினுடைய மூச்சு போல இருக்கிறதா, அந்த சத்தம் போல இருக்கிறதா. ஊதுலை குறுகின் உள் உயிர்த்து அகழும் நடுநாள் வருதல் அஞ்சுதும் யாமென. இந்த நடு இரவு நேரத்துல நீ இப்படி வரும் பொழுது கரடி அங்கே எங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கும். ஆண் கரடி இப்படி புற்றுக்களில் விட்டு அந்த பூச்சிகளை எடுத்து உண்பதற்காகவும் அது அஞ்சி நடுங்கி அந்த நல்ல பாம்பு அடிஞ்சி நடுங்கும்படியாக அப்ப அந்த பாம்பு வழியில வந்துடும். இப்ப அதுவும் வழியில ஒரு கொடுமையானதாக மாறிவிடக்கூடும். கரடி ஏற்கனவே கரடி இருக்கு, இப்ப அந்த புற்றுக்குள் இருக்கிற பாம்பு வழியில வந்துடும்.
இப்படிப்பட்ட ஒரு நடு இரவுல நீ வருவதை குறித்து நாங்கள் அஞ்சுகிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, நடுநாள் வருதல் அஞ்சுதும் யாமென வரைந்து வரல் இறக்குவம் ஆயின். இறத்தல் அப்படின்னா கெஞ்சி கேட்டுக்கொள்ளுதல், வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுதல். அப்படி நம்ம கேட்டோம் அப்படின்னா அவன் மறுக்கக்கூடியவன் அல்லன். ஒருவேளை தலைவிக்கு வந்து அந்த டவுட் வந்திருக்கலாம், அவன் வந்து வெறும் இரவு நேரத்துல மட்டும் வரான், பாக்குறான், போயிடுறானே, ஒருவேளை திருமணம் செய்து கொள்வானோ இல்லையோ அப்படிங்கிற கவலை வந்துருந்ததுனால தோழி வந்து இங்க சொல்றா. அப்படி கேட்டோம் அப்படின்னா அவன் நிச்சயமாக திருமணம் செய்து கொள்வான். நல்நாள் இறக்குவமாயின் நம்மலை நல்நாள் வதுவை கூடி. உடனே அவன் பேசி பெற்றோரோடு பேசி அந்த திருமணத்துக்கான ஏற்பாடுகளை செய்து விடுவான். வதுவை கூடி நீடு இன்று நம்மோடு செல்வர் மண் தோழி. நீடு என்றுனா சில நாள் தங்கி நம்மையும் அவன் அழைத்து கொண்டு செல்வான். அதனால நீ வருத்தப்படாத, அவனை பற்றி நீ தவறாக நினைக்க வேண்டாம். அப்புறம் அடுத்து வரக்கூடியது அவர்களுடைய அந்த குறிஞ்சி நாடு எப்படிப்பட்டது அப்படிங்கிற வர்ணனை. மெல்ல வேங்கை கண்ணியர் எருது எரி களமர் நிலம் கண்டன்ன அகன்கண் பாசறை. இங்க ஒரு பெரிய பாறை இருக்கிறது. அது பெரிய அந்த குறிஞ்சிலத்துல பெரிய பாறை, அதுல வந்து அவங்க திணையை அடிச்சு பண்றாங்க. அது எப்படி சுத்தம் பண்றாங்க, அது எப்படி இருக்குன்னா, மருத நிலத்துல உழவர்கள் எப்படி ஒரு பெரிய அகண்ட எண்ணத்துல அந்த வைக்கோலை போட்டு நெல் கதிர்களை கொட்டி குவித்தவர்கள் அந்த நெல்லை வந்து இது பண்ணுவாங்களோ, அது போல இங்க குறிஞ்சி நிலத்திலையும் அது போல ஒரு அகன்ற பாறைகள்ல அந்த திணைகளை எல்லாம் போட்டு அவர்கள் அதை சுத்தம் செய்து அவர்கள் அதை ஆரவாரத்தோடு எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அது போன்ற நம்முடைய நிலத்தில் யானை அதாவது தூங்குபவர்களை யானை பிளிரி எழுப்பக்கூடிய குறிஞ்சி நிலம் நம்முடையது. அந்த நிலத்தில் அவன் தங்கி நம்மை திருமணம் செய்து கொண்டு உன்னை திருமணம் செய்து கொண்டு அவன் செல்வான், கவலைப்படாதே அப்படிங்கிறார். மெல்ல வேங்கை கண்ணியர் எருது எரி களமர். வேங்கை மலர்களை கழுத்தில் மாலையாக சூடிக்கொண்டு எருது எரி களமர். எருது மாட்டினால அந்த அந்த நெல் கதிர்களை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய அந்த களம் போன்ற மருத நிலத்துல அப்படி களம் இருக்கும். ஆனா இங்க குறிஞ்சி நிலத்திலையும் அதே போல ஒரு பெரிய அகன்ற பாறை மேல இவர்கள் அந்த திணைகளை எல்லாம் போட்டு, அதாவது அறுவடை செய்த கதிர்களை எல்லாம் அங்க பரத்தி வைத்து அவர்கள் அங்க போரடிக்கிறார்கள். அதுதான் சொல்றான், மென் திணை நெடும் போர் புரிமார். அந்த திணையை அந்த அகன்ற பாறைகளில் மருத நிலத்துல எப்படி செய்வாங்களோ அதே போல இங்கே செய்யக்கூடிய அந்த நம்முடைய குறிஞ்சி நிலத்தில் துஞ்சு களிறு எடுப்பும் நம் பெருங்கல் நாட்டே. தூங்கக்கூடிய களிறுகள் விடியலில் எழுமாறு குறவரை அப்படி செய்யக்கூடிய குறவர்களை அங்கு பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற களிறுகள் விடியற் காலையில் எழுப்பிவிடும். அது போன்ற வளமான நம்முடைய நாட்டில் அவன் வந்து தங்கி இங்கே நம்மை திருமணம் செய்து கொண்டு போவான். நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. நீ இப்படி நடுநாள் வருவது எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது என்பதை நம்ம அவன்கிட்ட சொல்லணும், அவ்வளவுதான். சொன்னால் அவன் திருமணம் செய்து கொண்டு போவான் அப்படின்னு சொல்றான், அவ்வளவுதான். அதுதான் இந்த பாடல். இறைத்தேர் என்கின் பகுவாய் ஏற்றை கொடுவரி குற்றம் வாய்ப்ப வாங்கி நல் அரா நடுங்க உரறி கொல்லன் ஊதுலை குருகின் உள் உயிர்த்து அகழும் நடுநாள் வருதல் அஞ்சுதும் யாம் என வரைந்து வரல் இறக்குவம் மாயின் நம்மலை நல்நாள் வதுவை கூடி நீடு இன்று நம்மோடு செல்வர்மன் தோழி மெல்ல வேங்கை கண்ணியர் எருது எரி களமர் நிலம் கண்டன்ன அகன்கண் பாசறை மென் திணை நெடும் போர் புரிமார் துஞ்சு களிறு எடுப்பும் தம் பெருங்கல் நாட்டே. அதாவது அவனுடைய நாடு, சாரி, தம் பெருங்கல் நாட்டே, அவனுடைய நாட்டுக்கு, தம் துஞ்சு களிறு எழுப்பும் பெருங்கல் நாட்டே, அவனுடைய பெரிய மலைக்கு நம்மை அவன் அழைத்து செல்வான். அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். நான் வந்து முன்னாடி நம்முடைய நாடுன்னு சொல்லிட்டேன், இது அவனுடைய நாடு. அவனுடைய இப்படிப்பட்ட வளம் நிறைந்த அவனுடைய நாட்டிற்கு அவன் நம்மை அழைத்து செல்வான் அப்படின்னு சொல்றான். ஆசிரியர் பெயர் தெரியாத ஒரு பாடல் இது. சரி, போலாமா? அடுத்த பாடல் பாலை. இங்க வந்து இதுக்கும் ஆசிரியர் தெரியல. இங்க வந்து தலைவன் பிரிஞ்சு போறான், பாலை நிலத்துல போறான். அந்த பாலை நிலத்தினுடைய வழி சொல்லப்படுகிறது. அந்த பாலை நிலத்துல பாதி போகும்போது அவனுக்கு தோணுது, இவ்வளவு கஷ்டமான ஒரு வழியில போகணுமா, போய் பொருள் ஈட்டணுமா? பொருள் வந்து எப்ப வேணாலும் ஈட்டிக்கலாம், ஆனால் இந்த இளமையை நீ திரும்ப கொண்டு வர முடியுமா? பொருளினால் வரக்கூடிய வளமையே நீ திரும்பி சம்பாதிச்சிடலாம், கொஞ்ச நாள் கழிச்சு சம்பாதிச்சு கூட இந்த பொருளினால் வரக்கூடிய வளமையை சம்பாதிக்கலாம். ஆனால் இந்த இளமையை இந்த பொருள் தருமா அப்படின்னா தராது. அதனால அவளோடு இருக்கக்கூடிய இந்த இளமையை தூக்கும்படியாக அவளோடு இருக்கக்கூடியதுதான் முக்கியமே ஒழிய இப்ப பொருள் தேடி இவ்வளவு தூரம் விட்டுட்டு போறது அப்படிங்கிறது வந்து
பொருத்தமானதல்ல அப்படின்னு சொல்லி தலைவன் தன் மனசுக்குள் சொல்வதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கு. நிறைய பாடல் சான்றினையில தலைவன் செலவழுங்கியது அல்லது இடைச்சுரத்துல அவளுடைய கண்கள் தன்னோடையே வருகின்றது என்று தன் மனதுக்குள் பேசியது, அப்படி நிறைய பாடல்கள் இருக்கு. இங்க நெஞ்சுக்குள் வருத்தத்தோடு சொல்லி செலவு அழுங்கியது. இங்க வந்து போகல, பயணத்தை அவன் நிறுத்தி விடுகிறான். பெரும்பாலும் பயணத்தை அப்படி நிறுத்துறது கிடையாது, போயிடுவாங்க. ஆனால் இந்த பாடல செலவு அழுங்கியது. சரி. பைங்காய் நல் இடம் ஒரிய செங்காய் கருங்களி ஈந்தின் வெண்புறக் களரி இடுநீரு ஆடிய கடுநடை ஒருத்தல் ஆள் பெறல் நசையி நாள் சுரம் விளங்கி துணை தரும் வம்பலர் காணாது அச்சினம் பனை கான்று ஆறும் பாழ் நாட்டு அத்தம் இறந்து செய் பொருளும் இன்பம் தரும் எனின் இளமையின் சிறந்த வளமையும் இல்லை. இளமை கழிந்த பின்றை வளமை காமம் தருதலும் இன்றே. அதனால் நில்லா பொருட்பினி சேரி வல்லே நெஞ்சம் வாய்க்க நின் வினையே. நமக்கு பின்னாடி வர 4 வரி நல்லாவே புரிஞ்சிருச்சு இல்லையா? முதல்ல வரக்கூடிய வரி வந்து பசிய காயினுடைய மேற்புறம் என்ன காயின்னு தெரியல, இது ஈச்ச மரங்கள், ஈந்து மரம் அப்படின்னு இருக்கு. ஈந்துன்னா இங்க வந்து பேரிச்சம் வந்து இங்க நம்ம ஊர்ல விளையிறதுல, ஆனா ஈச்சம் இருக்கு நம்ம ஊர்ல. ஈச்ச மரம் நம்ம ஊர்லயும் உண்டு. பேரீச்சம் தான் அங்கிருந்து வர்றது. ஆனா ஈச்சம் சின்ன சின்ன காய்களை உடைய ஈச்ச மரங்கள் நிறைந்த, அது முள் இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால அது பாலை நிலத்தினுடைய மரம். பைங்காய் நல்லிடம் ஒரிய செங்காய் கருங்களி ஈந்தின் வெண்புறக் களரி. காய்கள் முதல்ல பசுமையாக வந்து அப்புறம் செம்மை நிறம் அடைந்து அப்புறம் கருமையான காய்களாக கீழே விழுந்து விடக்கூடிய, ஒரு சூடு பறக்கக்கூடிய, ஒரு புழுதி பறக்கக்கூடிய வெண்மையான கலர் நிலத்தை உடைய பாலை வழி அது. அதை வந்து பெரும்பாலும் பாலை வழி சொல்லும் போது கலர் நிலத்தை, அதாவது அதிகமாக விளைச்சல் இல்லாத ஒரு கலர் நிலம், புழுதி பறக்கக்கூடியது, வெண்மையான புழுதி பறக்கக்கூடிய ஒரு நிலம். ஈச்சினுடைய காய்கள் இங்க பசுமையிலிருந்து செங்காயாக மாறி கருப்பாக மாறி கீழே விழுந்து பரல் கற்களை போல எடுக்கக்கூடிய ஒரு வழி. கருங்களி ஈந்தின் வெண்புறக் களரி. வெண்புறக் களரினா அந்த கலர் நிலம், அதிகமான நீர் சத்து இல்லாத ஒரு நிலம், அதுல கீழே விழுந்து கிடக்கின்றன. இடுநீரு ஆடிய கடுநடை ஒருத்தல். அப்படி இந்த புழுதியில தோய்ந்து அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த யானை, ஆண் யானையானது அங்க யாராவது வந்தால் அவர்களை தூக்கி எறியலாம் என்று சொல்லி காத்து கொண்டு அந்த வழியில சுத்தி கொண்டிருக்கிறது. இடுநீரு ஆடிய கடுநடை ஒருத்தல் ஆள் பெறல் நசையி நாள் சுரம் விளங்கி. யாராவது எதிர்பட்டால் அவர்களை காயப்படுத்தலாம் என்றோ கொல்லலாம் என்றோ அந்த வழியில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய களிறு, ஆண் யானை. ஆனா அப்படி யாரும் அந்த வழியில அதிகமா போறது இல்லை. அந்த வழி அதிகமாக நடமாட்டம் இல்லாத ஒரு வழி, எப்பயாவதுதான் யாராவது போவாங்க. அது மக்கள் புழங்கக்கூடிய இடம் இல்லை. ஆனால் அப்படி யாரும் வராததுனால அதனுடைய கோபத்தை அது தணிச்சு கொள்ள முடியாமல் அது நேராக அங்க இருக்கிற பனை மரத்துல போய் மோதிக்கொள்கிறது. துணை தரும் வம்பலர் காணாது. வம்பலர்னா புதிய மாக்கள், புதுசாக வம்பாக வரக்கூடிய வம்ப மாறி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? வம்ப அப்படிங்கிறது வந்து புதிய வம்ப மாறி. இது வந்து உண்மையான மழையில இது வம்ப மாறி அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்லி சொல்லுவா. அது போல இங்க வம்பலர் அந்த புதுசா அந்த வழியா போறவங்க, வழக்கமா போயிட்டு வர்றவங்க எல்லாம் கிடையாது. வம்பலர் காணாது அச்சினம் பனை கான்று ஆறும் பாழ் நாட்டு அத்தம். பனை மரத்தில் போய் ஓங்கி குத்தி தன்னுடைய கோவத்தை, அதனுடைய கோவத்தை எப்படியாவது அனுச்சுக்கணும். அதுக்கு யாராவது ஆள் கிடைச்சா தூக்கி எறியும். ஆனா ஆள் யாரும் வராததுனால அது பனை மரத்தில் ஓங்கி தன்னுடைய கொம்புகளால் குத்தி கிழிக்கக்கூடிய பாழ்பட்ட நிலத்தை உடைய அந்த நிலத்தின் வழியாக, அந்த வழியா, அத்தம்னா வழி, அந்த வழியாக இறந்து செய் பொருளும் இன்பம் தரும் எனின். அப்படி போய் அந்த வழியாகலாம் சென்று எங்கேயோ போய் பொருள் ஈட்டுவது இன்பம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இளமையின் சிறந்த வளமையும் இல்லை. இந்த இளமையை விட வளமை ஏதாவது உண்டா? அந்த வயதே ஒரு அழகுதானே. அந்த வயதுக்கே ஒரு இளம் வளமை என்பது நீ எதனாலும் திரும்ப ஈட்ட முடியாதது. ஒரு நீங்க வயசான பிறகு என்னதான் அதுக்கு மேல மேக்கப் போட்டு என்ன பண்ணாலும் இளமைக்குரிய அந்த அழகும் அந்த பொலிவும் நிச்சயமாக பணத்தால பெற முடியாத ஒன்று. இளமையின் சிறந்த வளமையும் இல்லை. நல்ல அழகான ஸ்டேட்மெண்ட் இல்லை இது. இளமையின் சிறந்த வளமையும் இல்லை. இளமை கழிந்த பின்றை வளமை காமம் தருதலும் இன்றே. இந்த வளமையை, இந்த பணத்தை வைத்துக் கொண்டு இளமை தீர்ந்து போன பின் நீ காமத்தை அனுபவிக்கவும் முடியாது. இளமையில் அனுபவிக்கிற காமம்ங்கிறது வேற, நீ பணம் வச்சுட்டு வயசான பிறகு அனுபவிக்கிற, அந்த இளமை போன பிறகு அனுபவிக்கிற காமம் என்ன இருந்தாலும் அது வேறதான். காமம் என்பது நீ விருப்பத்திற்குரிய செயல், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்.
வளமை காமம் தருதலும் அன்றே. அதனால் நில்லா பொருட்பினி சரி. அந்த பொருளும் வந்து ரொம்ப நாளைக்கு நிக்க போதா அப்படின்னா நிக்க போறது கிடையாது. இப்ப இந்த இளமை கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும். அதே போல பொருளும் ரொம்ப நாளைக்கு எப்பொழுதுமே நம்மோடு தங்கி இருக்குமா என்றால் அதுவும் இருக்காது. நில்லா பொருட்பிணி சேரி. பொருள் பிணி, பிணியா நோய்ங்கிறான். பொருளை தேடுவதாகிய நோய். அந்த பொருள் பொடியை நம்பி இப்போ நீ இளமையையும் இவளோடு இருக்கக்கூடிய இன்பமானமான வாழ்வையும் விட்டு விட்டு போறேன்னு நீ சொல்றியே என்னுடைய நெஞ்சே, இது சரியா இருக்குமா? போக வேண்டாம் பிரசாமி அப்படிங்கிறான். வல்லே நில்லா பொருட்பிணி சேரி வல்லே நெஞ்சம் வாய்க்கனின் வினையே. ரொம்ப சமத்து, நீ ரொம்ப சாமர்த்தியம் தான் உனக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. ரொம்ப ரொம்ப நல்லா வேலை பண்றியே நீ. இது போல ஒரு நில்லாத பொருட்பிணியை நோக்கி நீ போறேன் போறேன் அப்படின்னு சொல்லி என்னை போட்டு படுத்திக்கிட்டு இருக்கியே. இந்த இளமையும் இந்த இளமையினால் வரக்கூடிய இன்பம் துய்த்தலும் பின்னாடி உன்னால கொண்டு வர முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப வந்து நீ ஏன் இதை வந்து செய்யற? அதனால அது அப்படி நில்லா பொருட்பிணி சேரி வல்லே நெஞ்சம் வாய்க்கனின் வினையை. நீ வந்து போகாதே, போக வேண்டாம், செலவு அழுங்கலாம் அப்படின்னு சொல்றான். கூடவே போகக்கூடிய வழியும் மிக மோசமான வழி அப்படிங்கிறத இந்த பாடலினுடைய முதல் வரிகள் உணர்த்துகின்றன. பொருள் வலித்த நெஞ்சினை தலைவன் நெருங்கி செலவழுங்கியது. இந்த மாதிரி நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் அதை தன்னுடைய மனதை ஆற்றுவித்து அந்த செலவினை தடுத்துக் கொள்கிறான். அவனே தடுத்துட்டான், யாரும் தடுக்கல இங்க. அவனே வந்து போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். அதான் அந்த பாடல். பாட்டை ஒரு தடவை பார்த்துருவோம். பைங்காய் நல்லிடம் ஒரிய செங்காய் கருங்களி ஈந்தின் வெண்புறக் களரி இடுநீரு ஆடிய கடுநடை ஒருத்தல் ஆள் பெறல் நசையி நாள் சுரம் விளங்கி துணை தரும் வம்பலர் காணாது அச்சினம் பனை கான்று ஆறும் பாழ் நாட்டு அத்தம் இறந்திசை பொருளும் இன்பம் தரும் எனில் இளமையின் சிறந்த வளமையும் இல்லை. இளமை கழிந்த பின்றை வளமை காமம் தருதலும் இன்றே. அதனால் நில்லா பொருட்பின் சேரி வல்லே நெஞ்சம் வாய்க்கனின் வினையே. அதனால் நீ செலவழிந்ததுதான் நல்லது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனதை அவன் ஆற்றுப்படுத்திக் கொள்கிறான். அதுதான் சரி. அடுத்த பாட்டு சீத்தலை சாத்தனார் எழுதியது. நெய்தல் திணை. ரொம்ப சிறிய ஒரு பாடல் தான். பாணனுக்கு தோழி வாயில் மறுத்தது. தலைவன் பரத்தையில் பிடிந்து போயிருக்கிறான். பெரும்பாலும் பரத்தையில் பிரிதல் வந்து மருதம்ல தான் வரும். வேறு ஒரு பெண்ணை நாடி போயிருக்கக்கூடியது வந்து மருதத்திணையில தான் பெரும்பாலும் பேசப்படும். இங்க நெய்தல்லையும் அது பேசப்படுகிறது. நெய்தல்ல பெரும்பாலும் பரத்தையில் பிரிவு எல்லாம் வர்றது கிடையாது. பரத்தையில் பிரிவினால ஊழல் வருவது என்பது மருதத்திணையில தான் பேசப்படக்கூடியது. ஆனால் இங்க நெய்தல்ல அப்படியே சொல்றா. நீ வந்து இன்னொரு பெண்ணை நாடி பரத்தையை நாடி தலைவன் போயிருக்கிறான். அதனால அவனோடு விளையாட முடியாத தனிமையினால தலைவி திரும்ப தன்னிடம் இருந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு கடற்கரையில் தன் தோழிகளோடு விளையாட செல்கிறாள். ஏற்கனவே அவனுடைய ஐயன்மார்கள் எல்லாம் கோபத்தோடு இருக்கிறார்கள். இன்னும் இப்ப இதுவும் தெரிஞ்சதுன்னா ரொம்ப கோவிச்சுப்பாங்க. அதனால பாணனே, உன்னுடைய தலைவனுக்கு நாங்கள் வாயிலை தர முடியாது அப்படின்னு சொல்றா போல ஒரு பாடல் இது. இருங்கழி துழைய ஈர்புற நாரை இர எரி திவலையின் பணிக்கும் பாக்கத்து உவன்வரின் எவனோ பான பேதை கொழுமீன் ஆர்க்கை செழுநகர் நிறைந்த கல்லா கதவர் தன் ஐயராகவும் வண்டல் ஆயமுடு பண்டுதான் ஆடிய ஈனா பாவை தலையிட்டு ஓரும் மெல்லம் புலம்பன் அன்றியும் செல்வோம் என்னும் காணலானே. காணல் அந்த காணலம் சோலைகள்ல அவங்க முன்னாடி சந்திச்சு விளையாடி இருந்த வழக்கம் இருந்தது. ஆனால் இப்ப அவன் வேறொரு பெண்ணை நாடி போய்விட்டு திரும்ப இங்க இப்ப வரான். இவன் வரத்துக்கு முன்னாடி வரலாமா வேண்டாமா அப்படிங்கறத பாணனிடம் சொல்லி அனுப்புகிறான். இது கிட்டத்தட்ட மருதத்திணையில அமையக்கூடிய ஒரு இதுதான். ஆனா இந்த கடற்கரைன்னு சொன்னதுனால இது நெய்தல் ஆயிடுச்சு. பெரும்பாலும் அப்படி நெய்தல்ல அது பேசப்படுறது இல்ல. இருங்கழி துழைய ஈர்புற நாரை. அந்த இருங்கழினா நம்ம ஏற்கனவே நிறைய பல பாடல்கள்ல பார்த்திருக்கோம். கரிய அந்த கழிமுகத்துறை, அந்த கடற்கரையினுடைய அந்த கழிமுகத்துல நிறைய மீன்கள் அங்க இருக்குங்கிறதுனால நாரைகள் அங்கே இரை தேடி நிற்கின்றன. அப்படி இரை தேடி அந்த இரையை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த அந்த சிறகுகளை அவை அசைத்துக் கொள்கின்றன. ஏற்கனவே கடற்கரை குளிரான இடம், அலைகளுடைய அந்த பிதிர்களும் மேல தெரிக்கக்கூடிய குளிர் மிகுந்த இடம். ஆனா இங்க நாரைகளும் அப்படி தங்களுடைய சிறகுகளை அசைத்துக் கொள்வதனால அந்த நீர்த்துளைகள் பட அந்த இடம் இன்னும் குளிர்ச்சியானதாக மாறிவிடுகிறது. அதுதான் அந்த இடத்துல சொல்றது முதல் 3 வரியில. இருங்கழி துழைய ஈர்புற நாரை இர எரி திவலையின் பணிக்கும் பாக்கத்து. பாக்கம் அப்படின்னா கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பாக்கம் அப்படின்னு பேரு. இங்க நம்ம ஊர்லயே சென்னையில பல ஊர்களுக்கு
பல இடத்துகளுக்கு பேர் வந்து பாக்கம் அப்படின்னு முடியறத நம்ம பார்க்கலாம். கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் பாக்கம். அதனால பனிக்கும் பாக்கம், அது இப்படி குளிர் மிகுந்ததாக இருக்கக்கூடிய பாக்கம். அது அவங்களுடைய ஒரு தலைவியினுடைய ஊர். இருங்கழி துழைய ஈர்புறநாரை இர எரி திவலையின் பனிக்கும் பாக்கம். அந்த இரையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சிறகுகளை உதறுவதால அந்த நீர் திவளைகள் பரக்கூடிய குளிர் மிகுந்த பாக்கம். உவன்வரின் எவனோ பானை. இப்ப அவங்க வந்து என்ன ஆக போகுது, அவன் எதுக்கு இப்ப வரணும், அவன் வர வேண்டியதில்லை. ஒன்வரின் எவனோ பானை. பேதை கொழுமீன் ஆர்க்கை செழுநகர் நிறைந்த கல்லா கதவர் தன் ஐயராகவும். அங்கே கொழுவிய மீன்களை பிடித்து, ஒரே நிமிஷம், கொழுமீன் ஆர்க்கை செழுநகர் நிறைந்த கல்லா கதவர் தன் ஐயராகவும். கல்லா கதவர் அப்படின்னா மீன்பிடி தொழிலை தவிர வேறு எதுவும் அறியாதவர்கள் அவர்கள். மீன்பிடியை மட்டும் அறிந்திருக்கக்கூடிய கல்லா கதவர் தன் ஐயராகும். ஐயர்னா இங்க அவனுடைய சுற்றத்தவர்கள், அவர்களுடைய உறவினர்கள் அல்லது அவனுடைய தமையன்மார், அவர்கள் எல்லாரும் கோபத்தில். ஏற்கனவே கல்லா கதவர் அப்படின்னா அவர்கள் வந்து மீன்பிடியை தவிர வேற எதுவும் அவங்களுக்கு தெரியாது, அவங்க வாசிப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் அவர்கள் கோபம் மிகுந்தவர்கள். ஏற்கனவே அவங்க வந்து கோபம் மிகுந்தவர்களாதான் இருக்கிறார்கள். கல்லா கதவர் தன் ஐயராகவும் வண்டல் ஆயமோடு பண்டுதான் ஆடிய. இப்ப வந்து அவர் என்ன பண்றா அப்படின்னா, முன்னாடி தலைவன் வந்தான்னா அவனோட விளையாடி அவள் வந்து மகிழ்ந்திருந்தாள், அந்த கடற்கரை சோலையில் மகிழ்ந்திருந்தார். இங்கே வந்து இப்ப தலைவன் வரல, அவன் வேற ஒரு பெண்ணை நாடி போயிட்டான். இப்ப திரும்ப வந்து இப்ப என்ன பண்றா அப்படின்னா, ஈனா பாவை தலையிட்டு ஓடும். தன்னுடைய அந்த பாவையை, பாவையில அந்த பொம்மை ஈனா பாவை, அது வந்து குட்டி போடாது இல்லையா, அந்த பொம்மை வந்து குட்டி போடாது, அதனால ஈனா பாவை அப்படிங்கிறா. அழகா இருக்குல்ல, பாவைனா பெண்ணை குறிக்கும். இங்க ஈனா பாவை அப்படின்னா அந்த எந்த விதமான குட்டி போடாத அந்த பொம்மையை தன்னுடைய தலையில வைத்துக் கொண்டு ஈனா பாவை தலையிட்டு ஓரும் மெல்லம் புலம்ப நன்றியும் செல்வாம் என்னும் காணலானே. அவன் வரமாட்டான் போல் இருக்கிறது இனிமேல், அவன் இனிமேல் இங்கே வருவானான்னு தெரியல, நாம திரும்ப வண்டலில் போய் விளையாடலாம் என்று சொல்லி தன்னுடைய பாவையை தன் தலையில் வைத்துக் கொண்டு அவள் தலைவி மீண்டும் தன் தோழிகளோடு விளையாட போகிறாள். அவ இருந்து அவனோட இத்தனை நாள் விளையாடிட்டு இருந்தான். இப்ப வந்து அவன் வரல, அவன் வேற ஒரு பெண்ணை நாடி போயிட்டான் அப்படிங்கிறதுனால இவள் தன்னுடைய தோழிகளோடு அந்த காணல்ல விளையாட போகிறாள், தன்னுடைய பொம்மையை எடுத்துக்கொண்டு. இவ்வளவு நாள் அந்த பொம்மையை தள்ளி வச்சுட்டு அவனோட விளையாடிட்டு இருந்தான். அப்ப ரொம்ப சின்ன பசங்க, தலைவன் தலைவின்னு சொல்றதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துக்கு இது வந்து பொருந்தாத பாடலாக நமக்கு தெரியலாம். ஆனால் அந்த காலத்தினுடைய வழக்கத்துல அது இப்படிதான் பாடப்பட்டிருக்கிறது. அதனால அவ திரும்ப தன்னுடைய இவ்வளவு நாள் மறந்திருந்த பொம்மையை கையில எடுத்து திரும்ப விளையாட போயிட்டா. அவனுடைய ஐயன்மார்கள் வந்து மீன், நல்ல கொழுவிய மீன்களை உண்ணக்கூடிய கல்லாக்காதவர்கள். அவர்களுக்கு வந்து வேற எதுவும் மீன்பிடி தொழிலை தவிர வேற எதுவும் தெரியாது. அவர்கள் கோபத்தோடு இருக்கிறார்கள். இப்படி நீ அவரை ஏமாற்றியதுனால கோபத்தோடு இருக்கிறார்கள். எப்படி அவனுக்கு வாயில் தருவது, எப்படி அவனை இனிமே உள்ள விட முடியும், இங்க ஏன் இனிமே வர வேண்டாம் அவன் சொல்லு அப்படின்னு சொல்லி அவனுக்கு கோபத்தோடு வாயில் மறுப்பதாக இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். பாணர்க்கு தோழி வாயில் மறுத்தது. ரொம்ப சிறப்பான பாடல் அப்படின்னு சொல்ல முடியாது, எந்த வகையான ஒரு இதுவும் இல்லாத ஒரு பாடல். எல்லா பாட்டும் அப்படி இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. சில பாடல்கள் ரொம்ப மிக அழகான உணர்வுகளையும் மிக அழகான வர்ணனைகளையும் உடையதாக இருக்கிறது. சில பாடல்கள் ரொம்ப பிளாட்டா இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இது சீத்தலை சாத்தனார் எழுதிய பாடல். இருங்கழி துழைய ஈர்புறநாரை இரையெறி திவலையின் பனிக்கும் பாக்கத்து உவன்வரின் எவனோ பான. பேதை கொழுமீன் ஆர்க்கை செழுநகர் நிறைந்த கல்லா கதவர் தன் ஐயராகவும் வண்டல் ஆயமோடு பண்டுதான் ஆடிய ஈனாப்பாவை தலையிட்டு ஓரும் மெல்லம் புலம்ப நன்றியும் செல்வாம் என்னும் காடலானி. சரி, இதோட 127 இருக்கட்டும். 128 நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.